உங்களுடைய செய்திகளை உடனுக்குடன் பார்க்க லைக், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றிகள் பல. தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு சார்பில் தலைவர் கொளத்தூர் ரவி தலைமையில் சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் ஸ்டேடியம் அருகில் வாடகை கடைகளுக்கு 18% GST வரி விதித்த மத்திய மாநில அரசுகளை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதுக்கப்புறம் தமிழ்நாடு முழுக்க நடக்கிறது தெரிவித்துக் கொண்டு சுங்க கண்டனம் ஒவ்வொரு முறையும் கொடுத்துக்கிட்டே இருக்கும். என்ன குறைஞ்சு போறோம்? அவர் குடியரசுத் தலைவர் வராரு, MLA வராரு, MP வராரு, முதல்வர் வராரு, துணை முதல்வர் வராருன்னா டோல்கேட் ஃப்ரீ. சுங்க கட்டணம்னா யாருக்கு இலவசமா இருக்கணும்? பணக்காரனுக்கு இருக்க கூடாது இலவசமா, ஏழைப்பாளைக்கு இருக்கணும். ஒரு காய்கறி விற்கக்கூடிய வண்டி வருது, மாமிசம் விற்கக்கூடிய வண்டி வருது, ஆம்புலன்ஸ் வருது, மருத்துவம் கொண்டக்கூடிய வண்டி வருதுன்னா அவங்களுக்கு இலவசமா இருக்கணும். அதுதான் மக்கள் நலன் பார்த்து இருக்கும். சும்மா பெரிய முதலாளிகளுக்கும் பெரிய துறை சார்ந்த அதிகாரிகளுக்கும் இலவசம் இருக்கக்கூடாது. இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக அதை உண்மையில சொல்றோம். அதை நிறைவேற்றவில்லை என்றால் மாநில அரசை தனியாக நின்று ஒரு மிகப்பெரிய அளவில் முற்றுகை போராட்டம் நடத்துவோம் அதை தெரிவித்துக் கொண்டு இந்த போராட்டத்துக்கு வந்திருக்கக்கூடிய மக்கள் உண்மையிலேயே நான்லாம் உண்மையில உங்க பாதத்தை தொட்டு வணங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, பெரிய விஷயம் காலையிலிருந்து மழை எல்லா நிர்வாகிகளும் தொடர்ந்து கேட்டு இருக்காங்க, அண்ணன் வேண்டாம் விட்டுருவோம் அப்படின்னு பெரிய மாவட்ட தலைமையில் இருக்கக்கூடிய நிர்வாகி கேட்கிறாங்க. ஆனா சிறை கிளை சங்க நிர்வாகிகள் மழை என்ன புயல் என்ன மரமே சாஞ்சி ரோட்டை விழுந்தாலும் நடந்தாவது ஆர்ப்பாட்டத்துக்கு வந்துருவாங்கிறத சொல்லி இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டி எனக்கும் ஒரு நம்பிக்கை ஊட்டிய அத்தனை உள்ளங்களுக்கும் இன்னைக்கு காலையிலிருந்து இந்த மத்திய சென்னையோட மாவட்ட தலைவர் செல்வநாயகன் 8 மணிக்கெல்லாம் வந்து சொல்லிட்டே இருக்காங்க, அண்ணன் பரவாயில்ல ஆள் வந்துட்டாங்க, மிகப்பெரிய அளவில் வருவாங்கன்னாங்க. அதை பெரிய நன்றி இன்னைக்கு மத்திய சென்னை மாவட்டத்தை கொடுத்துக்கிட்டு எல்லா மாவட்ட தலைவர்களும் உண்மையிலேயே கிழக்கு மாவட்டமா இருக்கட்டும், மேற்கு மாவட்டம், சென்னை அருகில் உள்ள எல்லா மாவட்டமும் இணைந்து இவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டத்தை வெற்றி ஆர்ப்பாட்டமாக நடத்தி கொடுத்ததற்கு தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கம் பேரமைப்பு சார்பாக நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அனைத்து முதலமைச்சராகி நீங்கள் உங்களுடைய ஒற்றர்கள் மூலமாக சொல்கின்றேன், காவலருடைய ஒற்றர்கள் மூலமாக சொல்கின்றேன், இங்க இருக்கக்கூடிய காவலர்கள் வந்திருக்கக்கூடிய அதிகாரிகள் மூலமாக இந்த அரசுக்கு நான் கவனத்தை கொண்டு வருகின்றேன். நாங்கள் மக்களுக்கு எதிரானவர்கள் அல்ல, இந்த அரசுக்கு எதிரானவர்கள் அல்ல, மக்களை காக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பங்களிச்சு கொண்ட ஒரு அமைப்பு தான் எங்கள் தலைவருடைய அமைப்பு. நாங்கள் வன்முறை நாடாதவர்கள். நாங்கள் அரசுக்கும் இந்த மக்களுக்கும் சகல உதவிகளை ஒத்துழைப்பில் கொடுக்கக்கூடியவர்கள். எங்களை வஞ்சிக்காதவர்கள். இது என்ன அநியாயம்? ஒரு வியாபாரி கடை நடத்துவது என்பது மிகப்பெரிய சிரமமானது. அதற்கு வாடகை கொடுப்பதற்கு 18% என்று சொன்னால் நான் எங்க போவது? நாங்கள் தாலியை விட்டு அடமானம் வைத்து வணிகம் செய்து வருகின்றோம், வட்டிக்கு வாங்கி தொழில் செய்து வருகின்றோம். நீங்கள் கொழுந்து போய் அரசு நடத்துவதற்கு எங்களுடைய வரிப்பணத்தை வாங்கிக் கொண்டு கார்பரேட் நிறுவனத்தை வளர்த்துக் கொண்டு அந்நிய நிறுவனத்தை வளர்த்துக் கொண்டு எங்களுடைய சிறு குறு வியாபாரிகளை அழிக்கிறீர்களே, இது என்ன நியாயம்? நாங்கள் கேட்பது ஜனநாயகத்துடைய உரிமை. ஜனநாயகத்தில் இதற்கு உரிமை இருக்கிறது. எங்களை கருத்து சொல்வதற்கு எங்களுக்கு கடமை இருக்கிறது. ஆகையால் தமிழகத்தில் 8 திசைகளிலும் லட்சக்கணக்கான வணிகர்களை திரட்டி மாபெரும் அரசுக்கு எதிராக நாங்கள் போராட்டம் பண்ணக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்படுகிறார்கள். நலன் காக்கும் போராட்டம், 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 வணிகர் நலன் காக்கும் போராட்டம். மத்திய அரசே, மத்திய அரசே, மத்திய அரசே, மத்திய அரசே, மத்திய அரசே, திரும்ப பெறு, திரும்ப பெறு, திரும்ப பெறு, திரும்ப பெறு, வணிகர்கள் செலுத்தும் GST-ஐ திரும்ப பெறு, திரும்ப பெறு, மத்திய அரசே, மத்திய அரசே, திரும்ப பெறு, திரும்ப பெறு, வாடகைக்கு 18% GST-ஐ திரும்ப பெறு, 18% GST-ஐ திரும்ப பெறு, மாநில அரசே, மாநில அரசே, மாநில அரசே, மாநில அரசே, திரும்ப பெறு, திரும்ப பெறு, பல மடங்கு உயர்த்திய
கட்டணத்தை திரும்ப பெறு மாநில அரசே திரும்ப பெறு பல மடங்கு உயர்த்திய வணிக உரிமையை கட்டணத்தை திரும்ப பெறு மாநகராட்சியே போடாதே கடையில் சேரும் குப்பைகளுக்கு போடாதே ஆர்ப்பாட்டம் மனிதர்களின் ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பின் ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு சார்பாக இன்று 12/12/24 அன்று கடை நடத்தக்கூடிய வணிகர்களுக்கு வாடகைக்கு GST மத்திய அரசு கொண்டுள்ளதை கண்டித்து மிகப்பெரிய அளவுல மழையும் புயலும் எந்த வகையிலும் வணிகர்களை பாதிக்காதுங்கிற தைரியத்தோட வந்து நின்று இந்த ஆர்ப்பாட்டத்தை வெற்றி ஆர்ப்பாட்டம் நடத்தி கொடுத்தமைக்கு நன்றி. அது மட்டும் இல்லாம மத்திய அரசு கொண்டுள்ள இந்த வரியை உடனடியாக மாநில அரசு பரிசீலனை பண்ணி எடுத்து அவங்களுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கவில்லை என்றால் முதல் கட்டமாக மாநில அரசு கண்டித்து தமிழக முதல்வருடைய தொகுதியில் ஒரு நாள் கடையடைப்பு வெகு விரைவில் அறிவிக்கப்படும் என்று கேட்டுக்கொள்கிறோம். ஒவ்வொரு முறையும் தமிழக அரசுக்கு பல்வேறு அழுத்தங்களை நாங்கள் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம், ஒரு செவி சாய்ப்பதில்லை. ஒவ்வொரு முறையும் தமிழக முதல்வர் பதவியேற்ற முதலிருந்து 3 ஆண்டு காலமாக சமூக விரோத செயல் எல்லா கடைகளிலும் சமூக விரோத செயல் நடந்து கொண்டிருக்கிறது. அதை தமிழக முதல்வர் கவனத்தில் எடுத்துக்கொண்டு அது நடைபெறாமல் இருக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அனைத்து வணிக சங்க பேரமைப்பு கேட்டுக்கொள்கிறது. ஒரு கட்டமாக ஒவ்வொரு முதலும் அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்த சிறு வணிகத்தை எப்படியாவது காலி பண்ணணுங்கிற ஒரு நயவஞ்சக செயல்பட்டு அவர்கள் திட்டத்தை தீட்டியிருக்கிறாங்க. உயர்ந்த பெரிய கடை நிறுவனங்களுக்கு மட்டும்தான் 2017 அந்த GST வந்து, ஆனா இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல வேற ஆபத்தாக இந்த சிறு வணிகர்களை பாதிக்கக்கூடிய அளவுக்கு இந்த வரி வந்திருக்கு, அமலுக்கு வந்துச்சு. மாநில அரசு என்ன பண்ணுதுன்னா, மாநில அரசு 500 ரூபாய் இருந்தது வணிகம் உரிமம் பெறதுக்கு, இன்னைக்கு அதை 10,500 பல மடங்கு உயர்த்தி இருக்கிறாங்க, அமலுக்கு வந்துச்சு. ஏன் இதை ஏத்துனாங்கன்னு சொன்னோம்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய வணிகர் சங்கங்கள் ஆதரவோடு அவர்கள் அந்த மாநாட்டில முதல்வர் பங்கேற்ற பிறகு அந்த மாநாட்டை அறிவிச்சாங்க. 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இலவசங்கிறத அறிவிச்சாங்க. அது நடைமுறைக்கு வந்துச்சு. இலவசம் 500 ரூபாய் கட்டினது எப்படி இருக்கு, இன்னைக்கு 10,500 ரூபாய் கட்டினது எப்படி இருக்கு. அதனால இந்த நேரத்துல வன்மையாக இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலம் வன்மையாக கண்டிக்கிறோம். ஒவ்வொரு முறையும் போதைப் பொருள் எல்லா இடங்களிலும் போதைப் பொருள், சென்ற ஆண்டை விட இந்த சான்று 100% போதைப் பொருள் தங்கு தடை இல்லாம கிடைக்குது. ஒவ்வொரு முறையும் பாத்தீங்கன்னா தெரியும். இன்னைக்கு காவல் உயர் வகுப்பை சேர்ந்தக்கூடிய DGP-னுடைய பையன் போதைப் பொருள்ல உள்ள போயிருக்கிறான், நீதிமன்றத்துல வழக்கு இருக்கு. நடிகர் மன்சூர் அலியானுடைய பையன் உள்ள போயிருக்கான், நீதிமன்றத்துல வழக்கு இருக்கு. நடிகைகள் உள்ள போறா, வழக்கு இருக்கு. இந்த காவல்துறைய கட்டுப்பாட்டை வச்சிருக்க தமிழக முதல்வர் வந்து வேடிக்கை தான் பாக்குறாரு. இரும்புக்காரன் உண்டை ஒடுக்க வேண்டும் என்று எங்களுடைய அமைப்பு சார்பாக வேண்டுகோள் விடுக்கிறோம். ஒவ்வொரு முறையும் தொடர்ந்து இதை செய்யறோம் அதை செய்யறோங்கிற பொய்யான வாக்குறுதியை கொடுக்குறாங்க. இன்னைக்கு சமீபத்துல பாத்தீங்கன்னா சாராயம் குடிச்சு செத்தா 10 லட்சம் கொடுத்தாங்க. ஆனா பேரிடவு போன டிசம்பர்ல தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா பகுதியிலையும், நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி எல்லா பகுதியிலும் வணிகர்கள் பொதுமக்கள் மிகப்பெரிய அளவுல பாதிச்சாங்க. அது எந்த வகையிலையும் இந்த அரசும் சரி மத்திய அரசும் சரி ஒரு செவியும் சாய்க்கல. நாங்கெல்லாம் இந்த பேட்டியின் வாயிலாக தமிழக முதல்வருக்கு ஒரே ஒரு கோரிக்கை வைக்கிறோம். நீங்க இலவசமா பணம் கொடுக்காதுங்க. பேரிடர் ஏற்பட்டுச்சுன்னா அந்த இடத்துல ஆய்வு பண்ணி அவங்களுக்கு வட்டி இல்லாம கடன் கொடுங்க. அவர்கள் உங்களுக்கு வணிகத்துல ஒரு அரசை நடத்துவதற்கு வணிகர்கள் 3/4 வரிய கட்டிக்கிட்டு இருக்கோம். அதனால நீங்க மனசுல வச்சு வணிகர்களை சீண்டாதீர்கள், வணிகர்களை தொடாதீர்கள், வணிகர்களை அரவணைத்து நல்ல திட்டங்கள் தீட்டுங்க. வணிகர் இல்லாம எந்த திட்டமும் தீட்டாதங்க. அது நல்ல வழிக்கு செல்லாத நேரத்துக்கு தெரிவிச்சு